நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமையலும் நான் தான் பண்ணணும், பாத்திரமும் நான் தான் விளக்கணும். கல்பனா, கல்பனா, வேற வேலை இல்லை இதுக்கு. இவளுக்கு காது கேட்காதா? பாரு என்ன பண்றேன்னு பாரு. கல்பனா, 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 ஏ கல்பனா, இவனே எக்ஸாம் படிக்கிற மாதிரி படிக்கிறா. ஏய் என்னடி பண்ற? நான் கூப்பிட்டது காதுல கேட்கல? கேட்டுது, சொல்லுங்க. பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன், வந்து சமையல் பண்ணு. என்னால முடியாது, நீங்களே வேணா செஞ்சுக்கோங்க. ஏன் முடியாது? வேளா வேலைக்கு கொட்டிக்க தெரியுதுல. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்க சம்பாத்தியத்துல வாழல, என் புருஷன் சம்பாத்தியத்துல வாழ்றேன். சரண் என்ன சொல்றாரோ அத நான் கேக்குறேன். ஓ அப்படியா? இவளை என்ன பண்ணா வேலை செய்ய வைக்கலாம்? சரண், சரண். சித்தி கொஞ்சம் இங்க வாப்பா. அந்த வர ஒரு நிமிஷம். ஆமா, உன் புருஷன் சொன்னாதான் கேப்பியா? சித்தி வாப்பா வா. என்னாச்சு சித்தி? கையில அடிபட்டுடுச்சுப்பா, வலி தாங்க முடியல. கை சரியாகிற வரைக்கும் கல்பனாவை சமையல் பண்ண சொன்னேன், அவ மாட்டேங்கிறா. அவளை கொஞ்சம் சமைக்க சொல்லும்பா. சித்தி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போலாம். வேண்டாம் வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். என்ன சமைக்கதான் முடியாது. சித்தி அத பத்திலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க. இங்க பாரு கல்பனா, சித்திக்கு கை சரியாகிற வரைக்கும் நீயே கொஞ்சம் சமையல் பண்ண. இங்க பாருங்க சரண், எனக்கு சமைக்க வராது, ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வாங்க. ஏன் சமைக்க வராது? எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளு, நான் சொல்லி கொடுக்குறேன். இங்க பாரு கல்பனா, சித்தி சொல்றதும் சரிதானே. ஹோட்டல்லாம் போனா தேவையில்லாம செலவுதான் அதிகமாகும். அவங்க தான் சொல்லி தரேன்றாங்கல்ல, நீ அவங்கள கேட்டே செய். சமையல் செய்யறது இருக்கட்டும், முதல்ல எனக்கு செலவுக்கு பணம் வேணும். ஷாப்பிங் பண்ணணும். இங்க பாரு கல்பனா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீ ஷாப்பிங்லாம் போக கூடாது. நான் உங்க அம்மா கிட்ட வாங்கின கடன் அடைக்கிற வரைக்கும் லைஃபை கொஞ்சம் சிக்கனமா தான் ஓட்டணும். நீ வேணா உன் வீட்டுல ஆடம்பரமா வாழ்ந்திருக்கலாம், ஆனா அதே மாதிரி தான் இங்கேயும் வாழணும்னு தயவு செஞ்சு நீ நினைக்காத. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? பொண்டாட்டி கேக்குறத வாங்கி கொடுக்கறதுக்கு யோகியது இல்லனா அப்புறம் பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க கூடாது. ஏய் கல்பனா, நீ நிலைமை தெரிஞ்சு பேசு. உங்க அம்மா தான் உனக்கு எதுவும் தர மாட்டேங்கிறாங்க. உன் புத்தி தெரிஞ்சுதா உன் வீட்டுல எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க. உனக்கு நாங்க இவ்வளவு செய்யறதே பெருசு, இதுவே அதிகம். போ போய் வேலையை பாரு, போடி. ஓஹோ, உங்க சம்பாத்தியத்துல வாழ்றேன்னு தானே என்ன கேவலமா நினைக்கிறீங்க? இருக்கட்டும், இனிமே எப்படி சம்பாதிச்சு வாழணும்னு எனக்கு தெரியும். திமிர பாரு இவளுக்கு. சரண் கேட்டியாப்பா? சரி, நீ போய் முன்னேற வழிய பாரு. போப்பா போ. இவ சம்பாதிக்க போறாளாம், இவ என்னத்தை சம்பாதிச்சு கொட்ட போறா? அனி, இப்ப எப்படி இருக்கு பெயின்? அப்படியேதான் இருக்கு ரவி. சீதா, அதான் மருந்து போட்டாச்சுல்ல, எல்லாம் சரியா போயிடும். எங்க இந்த பிரியாவை காணோம்?
அத்தை நான் ரெடி ஆயிட்டேன் அத்தை. ரெடி ஆகுறதுக்கு எவ்வளவு நேரமா? சாரி அத்தை. அம்மா கம்பெனி விஷயமா நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். ரவி நீ கூட்டு போறியா? ராம், மா ப்ளீஸ்மா, முக்கியமான மீட்டிங். என்ன இவன் என்ன எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கான்? பாட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ரவி நீ விட்டுட்டு அப்படியே ஆபீஸ்க்கு வந்துரு. ஓகேவா? சரிண்ணா. சரி வரேன். அனி போலாமா? அத்தை நல்லபடியா எழுதிட்டு வாமா. பாட்டி நல்லா எழுதுமா, நல்லா எழுது. அத்தை பரவாயில்லம்மா, நல்லா எழுதணும்னா சரி போயிட்டு வா. போலாம் வா. கடவுளே, சீதா நல்லபடியா பரிச்சு எழுதணும். சாரி மேடம், உங்களுக்கு எங்க கம்பெனில வேலை தர முடியாது. ஏன்னா உங்க பிரதர்ஸ் எல்லாம் மிகப்பெரிய பிசினஸ்மேனா இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்க கம்பெனில 75% பார்ட்னர்ஷிப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்க ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறதுனால எங்க பார்ட்னர்ஷிப்பும் கெட்டு போயிடும், எங்க லாபமும் போயிடும். இதையெல்லாம் நாங்க இழக்கிறதுக்கு தயாரா இல்ல. தயவு செஞ்சு நீங்க வேற எங்கேயாவது வேலை தேடுங்க ப்ளீஸ். சாரி மேடம். ஓகே சார், தேங்க்யூ. அனி பயப்படாதீங்க, எக்ஸாம் நல்லா எழுதுங்க, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க. சரியா? சரி. பிரியா, அண்ணி என்ன சொல்றாங்களோ அது தப்பில்லாம எழுது. சரியா? சீதா டெஸ்ட்ல பாஸ் பண்ணதானே நான் இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா நல்லா எழுதுவேன். தேங்க்ஸ் பிரியா. அனி ஆல் தி பெஸ்ட். ரவி என்ன நீ? அவர் ஏதாவது சொன்னாரா? அவர் எதுவும் சொல்ல அண்ணி. ஏன்? ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ம். சீதா நல்லா படிச்சிருக்கேல்ல? சரி வா. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். உட்காருங்க. நீங்க சக்கரவர்த்தி குடும்பத்தோட பொண்ணா? ஆமா சார். ராம் சக்கரவர்த்தி, ரவி சக்கரவர்த்தி என்னோட பிரதர்ஸ் தான் சார். 1000 பேருக்கு வேலை தரலாம் நீங்க. நீங்க ஏமா அடுத்த கம்பெனிக்கு வேலைக்கு போலான்னு நினைக்கிறீங்க? இல்ல சார், நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம என் சொந்த காலிலேயே வாழணும்னு ஆசைப்படுறேன். வேற ஏதாவது காரணம் இருக்காமா? வேற ஏதாவது காரணம்னா எனக்கும் எங்க வீட்டுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. சாரிம்மா, அது உங்களுக்கு எங்க கம்பெனில வேலை தர முடியாது. ஏன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா சார்? அம்மா, எங்க கம்பெனிக்கு வர பிசினஸ்ல 75% ராம் சக்கரவர்த்தி கம்பெனில இருந்து வர பிசினஸ் தாமா. உங்களுக்கு நாங்க வேலை கொடுத்தா ஒருவேளை அவங்கள நாங்க பகைச்சு வேண்டியது வரும். அதனால எங்க பிசினஸ் பாதிச்சாலும் பாதிக்கலாம். சோ
அப்போ முடியாதுன்னு சொல்றீங்களா? சாரி மேடம், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, இந்த பென்சில நல்ல ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணிருக்கேன். சீதா, என்ன யோசனையில இருக்க? அக்கா, இத்தனை நாள் கஷ்டப்பட்டு எனக்கு அவர் பாடம் சொல்லி கொடுத்தாரு. இப்ப அவரே எனக்கு வாழ்த்து சொல்லாம போயிட்டாரு. என் மேல கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். சீதா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நல்லபடியா டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ண, அப்ப அவரு சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா அவர் உங்க அத்தை கிட்ட, பிரின்சிபல் கிட்ட எல்லாம் சேலஞ்ச் பண்ணிருக்காரு. இப்ப சரியா எழுதலன்னா அவர் வருத்தப்படுவாருல்ல. சாரி மிஸ்ஸஸ் கல்பனா, உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை கொடுக்க முடியாது. அதுக்கு காரணம்? I am surprised to see you looking for a job because you belong to சக்கரவர்த்தி ஃபேமிலி. அநேகமா எந்த கார்ப்பரேட் கம்பெனியிலும் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நேரடியாவோ மறைமுகமாவோ உங்க பிரதரோட கம்பெனியோட வியாபார தொடர்பு அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால அது பாதிக்கும். அதனால நீங்க ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில தான் வேலைக்கு சேர முடியும்னு எனக்கு தோணுது. I am very sorry to say this, but that is the truth. Hope you understand. Please, thank you. தேங்க்யூ சார். ஹே குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். என்னக்கா கையில பேண்டேஜ் கட்டியிருக்க? அது சமையல் பண்ணும்போது கையில அடிபட்டுருச்சு. வலிக்குதாக்கா? இல்ல செல்லம், சின்ன காயம் தானே, வலிக்கல. அக்கா, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இதை எடுத்து நெத்தில வச்சுக்கோங்க, டெஸ்ட் நல்லா எழுதுவீங்க. இந்தாங்க பிரசாதம். தேங்க்ஸ் டா. அக்கா, என்னோட கிஃப்ட். ஓஹோ, பெரிய மனுஷன் ஆயிட்டியா? பூவெல்லாம் கொடுத்து வாழ்த்து சொல்றியா? ஆமாக்கா. தேங்க் யூ, ரொம்ப தேங்க்ஸ் நீரஜ். அக்கா, இது என்னோட கிஃப்ட். தேங்க் யூ டா செல்லம், தேங்க் யூ. அக்கா, இது என்னோட கிஃப்ட். ஓஹோ, பெரிய மனுஷன் நீங்களும் gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாக்கா. அக்கா, ஆல் தி பெஸ்ட். Thank you. Thank you செல்லங்களா. எப்படியும் இவ டெஸ்ட்ல ஃபெயில் தான் ஆக போறா. இதுக்கு ஆல் தி பெஸ்ட் வேறயா?
கல்பனா, இப்போ உன்னை நினைச்ச ரொம்ப பாவமா இருக்குடி. முன்னெல்லாம் என் வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்ப, ஏன் இப்ப சோகமா இருக்க? என் குடும்பத்தை நினைச்சா எனக்கு எரிச்சலா இருக்கு. என் செலவுக்கு அவங்களும் பணம் தர மாட்டேங்கிறாங்க. என் புருஷனும் பணம் தர ரொம்ப யோசிக்கிறாரு. ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கலானா சக்கரவர்த்தி குடும்பமா எவனும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றதுனே தெரியல. கல்பனா, எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? இங்க பாரு, 5க்கும் 10க்கும் என் புருஷன் கிட்ட கையேந்த வேண்டி இருக்கு. என்னோட சொந்த செலவுக்கு யார்கிட்டயும் கையேந்தாத அளவுக்கு வருமானம் கிடைச்சா நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காஸ்மெட்டிக்ஸ் பிசினஸ் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து நான் பொருள் எல்லாம் வாங்கி தரேன். அதை வாங்கி நீ விக்கலாம்ல. ஏதாவது ஷாப்பிங் மால் முன்னாடியோ இல்ல ஜனங்க கூடுற இடத்துலயோ நீ விக்கலாம். இல்லனா வீடு வீடா போய் கூட விக்கலாமே. சரண், இப்படி டூத் பேஸ்ட் வீடு வீடா போய் விக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இங்க பாரு கல்பனா, நான் ஒரு சேல்ஸ்மேன். அதுல எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு. செய்யறது சேல்ஸ்மேன் வேலை, இதுல என்ன பெரிய கௌரவம் இருக்கு? அதுவும் நான் இருக்கும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து டூத் பேஸ்ட் விக்கிறீங்க. நீங்க தான் என் புருஷன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா என் மரியாதை என்ன ஆகுறது? உனக்கு வேணா நான் வீடு வீடா போய் பேஸ்ட் வைக்கிறது கேவலமா தெரியலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் மிகப்பெரிய பிசினஸ் மேனா வருவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை நீ பார்க்க தான் போற. இங்க பாருங்க, இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. நாளையில இருந்து நீங்க வீடு வீடா படி ஏறி டூத் பேஸ்ட் விற்க கூடாது. கடைசியில எனக்கே இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. என்ன கல்பனா யோசிக்கிற? சரி செய்றேன். சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் இப்பவே போன் பண்ணி கேக்குறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, நான் இப்ப வந்துடுறேன். சரிக்கா. டெஸ்ட் எழுதுறதுக்கு நானும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். என் அத்தை, பாட்டி எல்லாரும் நான் பாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நல்லபடியா எழுதுற சக்திய நீ தான் எனக்கு கொடுக்கணும். என்னங்க? இல்ல பரவாயில்லைங்க, உட்காரு. நீங்க எப்படி இங்க? மீட்டிங் 1 hour தள்ளி வச்சிட்டேன். உனக்கு வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன். படிச்சதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி, 4 திசைகள் என்னென்னு சொல்லு. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. அதுக்குள்ள மறந்துட்டியா? முதல்ல உன் மனசுல இருக்கிற பயத்தை தூக்கி எறி. சரியா?
ம் சரி 5 கூட்டல் 6 எவ்வளவு? 5 6 11. குட். இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? இப்ப எப்படி கரெக்டா சொல்றியோ அதே மாதிரி எழுதணும். சரி, நீங்க மீட்டிங் போகலையா? போகணும். சீதா பயப்படாம எழுதணும், சரியா? சீதா வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் உங்க மிஸ்ஸஸ் டெஸ்டுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ஆமா, அவங்க டெஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சீதா நான் வரேன், ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. வரேங்க. ஓகே சார். இது ஒன்ன மட்டும் சரியா கத்து வச்சிருக்கா. யார் என்ன சொன்னாலும் தேங்க்யூ தேங்க்யூன்னு. என்ன சீதா எக்ஸாமுக்கு ரெடியா? ரெடிங்க மிஸ். எழுத போலாமா? சரிங்க மிஸ். சரி ஆ ஆ ஈ சொல்லுங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக்கு. வெரி குட். ஏபிசிடி சொல்லுங்க. என்ன எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கா? இசட். வெரி குட். எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாமா? நான் உங்களுக்கு 2.5 மணி நேரம் டைம் தருவேன், அதுக்குள்ள எழுதி முடிக்கணும், சரியா? சரிங்க மிஸ். மேடம் நீங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆ